அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரித்து வருகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தேவராஜ்யம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது சொன்ன வார்த்தையாவது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை உணராமல், முக்கியத்துவத்தை அறியாமல் ஜனங்கள் மனம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களைப் போலதான் இன்னைக்கு இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துடைய மேன்மையை உணராமல், அவருடைய முக்கியத்துவத்தை உணராமல் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்துல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு சில தகுதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது ஜலத்தினால பிறக்க வேண்டும், இரண்டாவது ஆவியிலே பிறக்க வேண்டும், மூன்றாவது தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான்காவது பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த 4 காரியங்களை பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கு தகுதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஜலத்தினால் பிறந்திருப்பாங்க, ஆவியில பிறந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஜலத்தினாலும் ஆவியிலும் பிறந்திருப்பாங்க, தேவ ராஜ்யத்துடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த 3 பெற்றிருப்பாங்க, பிதாவுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துடைய முக்கியத்துவத்தை உணராமல், அவருடைய மேன்மையை அறியாமல் இருக்கபடிதான் நம்ம கிறிஸ்தவ மக்களிடத்தில் இப்படிப்பட்டதான் ஒரு குறைபாடு இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம நினைச்சுக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், அதனால பரலோக ராஜ்யம் போயிருவேன்னு சொல்லி. தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் அதை எடுத்து போடுங்க. வேதத்துல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினால் அப்படின்னா, ஜலத்தினால் என்பது சொன்னால் ஞானஸ்தானம் எடுப்பது, ஆவினால பிறப்பது சொன்னால் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷ வசனங்களை ஏற்றுக்கொள்வது, பிதாவின் சித்தங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. இந்த 4 காரியங்கள் எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவான். இன்னைக்கு ஜனங்களிடத்துல ஒரு வெத்தனை போக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருக்கும், ஆனால் இன்னைக்கு நம்ம பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நம்ம ஒரு வெத்தனை போக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்கள் எந்த மனிதத்தில் இருக்கிறதோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் போவான். இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள படுகிற பிரயாசங்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவில் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை, இதையெல்லாம் வீணும் விருதாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருடைய மனசுல இதுதான் நினைப்பு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன், ஆகியனால பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த 4 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடைபெறணும். நீங்க நினைக்கலாம், இந்த ஒரு காரியம் தானே, நான் 3 காரியம் கற்றிருக்கிறது, இந்த ஒரு காரியம் தான் கற்று இல்லை, அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒன்று தான், மோசேங்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோசையை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வந்தார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் செய்யலை. நடந்த என்ன தெரியுமா? எந்த மோசையை கொண்டு ஜனங்களை கானான் தேசத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போன்னு சொன்னாரோ, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை மோசே கண்களால் மாத்திரம்தான் பார்க்க முடியுது. பாருங்க, மோசேக்கு அந்த நிலைமையில நம்மளை ஏமாத்திரம். ஆகையினாலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம மிகுந்த கவனத்தோடு கூட இந்த 4 காரியங்களை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொள்வது,
பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதை மெத்தன போக்கு கடைபிடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 வகையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சாவாசம் நம் அனைவரோடு இருந்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமீன்.